குருஜி, எனக்கு ஒரு சிந்தனை. இந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டை போட்ட உடனே அடுத்தவனை ஏமாத்துறதுக்கு ஒரு தனி தைரியம் வந்துடுதுல்ல? அட செக் பார்ட்டி யார் என்னன்னு சொல்லுங்கடா. வெயிட் பார்ட்டி கவர்மெண்ட் ஆஃபீஸர், ஆனால் ஆளு சரியான டொக்கு. அப்புறம் சொல்லுங்க. 4 கிலோ இருக்கு. ரொம்ப ரேர் பீஸ். அதிர்ஷ்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அப்படியா? பாம்புக்கு அவ்வளோ டிமாண்டா? சார் பாம்பு அது இதுன்னு சொல்லாதீங்க சார். ஃபோனில் பேசும்போது கூட அந்த வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க. அப்புறம் எப்படி? வேணும்னா நம்ம அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கலாமா? அஜித்னு வச்சுக்கலாமா? முனிநாத், அவனை பிடிங்க. பிடிங்க சார். தப்பிச்சு போங்கடா. டேய், 2 பேரை தப்பி போடாதீங்க. டேய் குருடா. குருவெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்டா. போடா பட்டியடா. போய் நில்றா. சார் 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 எவ்வளோ வேணா காசு வாங்கிக்க சார். கேஸ்லாம் வேணாம் சார். நடரா. ரெடியா போட்டோவை? வணக்கம்யா. மார்னிங். சீக்கிரம் வண்டி எடுங்க. சதீஷ், இன்னைக்கு பேப்பர்ல 3வது பக்கத்தில் 4வது காலத்தில் காந்தி பாபு பத்தி நியூஸ் வந்திருக்கு. அவனை குந்தப்பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. உடனே அந்த இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி அவர் நம்பர் வாங்கி வைக்க. குயிக். சதீஷ், என்னாச்சு? சார் ஃபைல் செக் பண்ணியாச்சு சார். கன்ஃபார்ம் சார். எஸ்ஐ நம்பர் வாங்கியாச்சு. டயல் பண்ணிட்டேன் சார். ஹலோ, நான் சென்னையிலேருந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் ஜெயபிரகாசம் பேசுறேன். பாம்பு கேஸில் காந்தி பாபுன்னு ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம் சார். ஆனால் அவன் பேர் ராஜா சார். அவனுக்கு பல பேர். இப்போ அவனை எங்கே வச்சிருக்கீங்க? அரெஸ்ட் பண்ணி வராண்டால உட்கார வச்சிருக்கேன் சார். முட்டா சார், அவனை ஐசோலேட் பண்ணி உடனே லாக்அப்ல வைங்க. ஃபோன் இருந்தா டிஸ்கனெக்ட் பண்ணுங்க. அவன்கிட்ட யாரும் பேச விடாதீங்க. ஓகே சார். ஃபேக்ஸ் ஆன் பண்ணுங்க. ஓகே சார். முதல்ல அவன் இருக்கானான்னு செக் பண்ணுங்க. ஃபேக்ஸ் தான் வந்துச்சா? வந்துக்கிட்டு இருக்கு சார். வந்த வரைக்கும் இந்தாங்க. என்னங்க சார்? முடிஞ்சிச்சா? இல்லை சார், பேப்பர் தீர்ந்துருச்சு. வாங்கிட்டு சொல்லுங்க. என்னையா சொல்ற? சார், ஒரு நிமிஷம் எந்திரிங்க. பல்வேறு வழக்குகளில் தேடப்பட்டு வந்த மோசடி மன்னர் காந்திபாபு குந்தப்பாக்கம் போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டார். இன்று விசாரணைக்காக கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்படுகிறார். வாங்க வாங்கயா. பிரஸ் கிட்ட வராதீங்க. பிரஸ் கிட்ட வராதீங்க. சதீஷ், ரோட கிட்ட விடாதீங்க. ஒதுங்கிடுங்க. சைலண்ட் சைலண்ட் சைலண்ட். பிரஸ் பீப்பிள்லாம் கொஞ்சம் சைலண்டா இருங்க சார். இப்பதான் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். விசாரணை முடியட்டும். விசாரணை முடிஞ்சது ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு பேச வேண்டியது என்னுடைய பொறுப்பு. பிபி கிட்ட நான் பேசிக்கிறேன். இப்படி வா. ஏசி சொல்லிட்டு போயிருக்காரு. அதான். மகாலட்சுமி, மகாலட்சுமி தள்ளி உட்காரு. காந்தி பாபு, காந்தி பாபு, எந்திரி. காந்தி பாபு. உனக்கெல்லாம் யாரியா காந்தி பாபுன்னு பேர் வச்சது? உண்மையாகவும் நேர்மையாகவும் வாழுங்கிறதுக்காக எங்கள் அம்மா அப்பா வச்ச பேருங்க ஐயா. அது சரி. விசாரணைக்காக 7 நாள் கஸ்டடி கேட்ட காவல்துறையின் மனு ஏற்கப்படுகிறது. 2 நாளைக்கு ஒரு முறை அக்யூஸ்டோட வக்கீல் அவரை சந்திக்க 1 மணி நேர அவகாசம் இந்த கோர்ட் அளிக்கிறது. அவருக்கு நீங்கள் அப்பியரன்ஸ் கொடுக்கணும். எப்படி கூட்டிகிட்டு போகிறீங்களோ அப்படியே கூப்பிட்டு வந்து ஒப்படைக்கணும். அவரை அடிக்கவோ துன்புறுத்தவோ கூடாது. இவனுக்கு ஒயிட் அண்ட் ஒயிட் வர.
அப்புறம் தம்பி உன் ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி எல்லாம் என்ன, ஏன் பண்ண? ஏன் பண்ணேன்னு சொல்கிறதுக்கு எங்கிட்ட பெரிய கதை இருக்குது சார். சொன்னால் ஃபுல் கதையும் கேட்டுட்டு இப்படி தப்பு பண்ணுற எல்லாருக்கிட்ட ஏதாவது ஒரு கதை இருக்குன்னு சொல்லுவீங்க. எதுக்கு சார் டைம் வேஸ்ட்டு? பணம் வேணும், செஞ்சேன், அவ்வளோதான். சரி, பணத்தை எல்லாம் எங்கே வச்சுருக்க? சார், நாளைக்கு நம்மளால் சம்பாதிக்க முடியுமோ முடியாதுன்னு பயப்படுறவன் தான் சார் சேர்த்து வைப்பான். எனக்கு அந்த பயம் இல்லை சார். சார் இப்படி வாங்க கொஞ்சம். இவ்வளவு பேரை ஏமாற்றி உனக்கு எதுக்கடா இவ்வளவு பணம்? கோயிலில் விஐபி வரிசையில் போய் சாமி கும்பிட பணம் வேணாமா சார்? இப்போல்லாம் அண்ணன் தங்கச்சி பாசம், அம்மா பையன் பாசம் படம் எடுத்தால் கூட க்ளீஷேன்னுடுறாங்க. எப்போவுமே க்ளீஷே ஆகாமல் இருக்கிற ஒரே விஷயம் பணம் மட்டும்தான் சார். மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். என் சர்வீஸில் இவ்வளவு ஃப்ராடு பண்ண மோசமானவனை இப்போ தாண்டா பார்க்குறேன். சார், நான் நல்லவன் சார். நீயா? சார், ஏழையாக இருந்து நல்லவனாக இருக்கிறதுக்கும் பணக்காரனாக இருந்து நல்லவனாக இருக்கிறதுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்குது சார். நான் கூட லயன்ஸ் கிளப்பில் தையல் மிஷினே கண்ணாடிலாம் கொடுத்து ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கிறேன் சார். நான் பணக்காரன் நல்லவனாக இருக்க ஆசைப்பட்றேன். இது தப்பா? உங்கள்கிட்ட ஏமாந்தவங்களை நினச்சி பார்த்தியா? எத்தனை பேர் ஏமாந்துருப்பாங்க? எவ்வளோ பெரிய பாவம். கோழி மேலே பரிதாபப்பட்டா 65 சாப்பிட முடியாது. அப்புறம் நானாக யாரையும் தேடி போய் ஏமாத்தலை. ஏமாற தயாராக இருந்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன். என்ன கேட்டிங்கன்னா இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் என் மேலே கேஸே போடக்கூடாது சார். ஆமாம் சார். இப்போ எலெக்ஷனில் தமிழ்நாட்டை சிங்கப்பூரா மாத்திரன்னு சொல்லி ஓட்டு கேட்டு ஜெயிக்கிறாங்க. 5 வருஷத்துக்கு அப்புறமும் தமிழ்நாடாவே தான் இருக்குது. அப்போ அவங்க நம்மளை ஏமாற்றிட்டாங்க தானே? ஆமாம். அவங்க நம்மளை ஏமாற்றிட்டாங்கன்னு அவங்க மேலே உங்களால் கேஸ் போட முடியுமா சார்? ஏமாறுறது, ஏமாத்துறது இதெல்லாம் இயற்கையான விஷயம். ரொம்ப நனைஞ்சிட்டியா? காய வைக்கணுமா? காய வச்சிருவோம். என்ன ஏதாவது பேசுனானா? இல்லை சார், வாயை திறக்க மாட்டேங்கிறேன். பணத்தை எங்கே வச்சிருக்க சொல்லு, இல்லைன்னா இப்படி அடி வாங்கி இங்கேயே செத்து போயிடுவேன். சார், நீங்கள் என்ன அடிக்கலாம், கொல்லலாம், ஆனால் தண்டிக்க முடியாது சார். ஏன்னா நான் ஏழையும் இல்லை, முட்டாளும் இல்லை. ஏய், ஏன்டா இப்படி பணவரி பிடிச்சி அலையிற? சார், என்னைக்காவது பசியோடு இருந்திருக்கீங்களா? இந்த உலகத்தில் எல்லாமே இருக்கும், ஆனால் எதுவுமே உங்களுக்கு இல்லைன்னு இருந்திருக்கீங்களா? பசி தர்ற பயம், கோபம், வன்மம், தனிமை உணர்ச்சி நமக்கு மட்டும் ஏன் இப்படி? இந்த உலகத்தில் நமக்கு யாருமே இல்லை. இது மோசமான உலகம். உயிர் வாழணும்னா என்ன வேணா பண்ணலான்னு கோலவெறியோடு இருந்திருக்கீங்களா சார்? உங்க அம்மாவை அடக்கம் பண்ண 1000 ரூபா காசு இல்லாம அனாதை போனவர் கையெழுத்து போட்டிருக்கீங்களா சார்? சார், டீ சாப்பிடுங்க சார். அவனை பற்றி வச்சுட்டீங்களா? என்ன சார் அவன் இப்படி இருக்கான், மிருகம் மாதிரி? இயற்கையோட சமநிலை தவறும் போது நடக்கிற அழிவு மாதிரி மனுஷனோட சமநிலை தவறும் போது நடந்துருது. தம்பி, கொஞ்சம் தள்ளி படுத்துக்கப்பா. தம்பி, உங்கள் விசாரணைக்கெலாம் அவன் சரிப்பட்டு வர மாட்டான். அதுக்கு வேற விசாரணை இருக்குது. நான் அவனை பேச வைக்கிறேன். என் எக்ஸ்பீரியன்ஸை பாருங்க. பாரு தம்பி, எழுந்திருப்பா. ஏன்பா இப்படி அடிபட்டு சாகுற? பார்க்கறதுக்கு என் பையன் மாதிரியே இருக்க. இப்படி ஏன்பா சித்திரவதை அனுபவிக்கிறேன்? சாப்பிட்றியா? உங்க அம்மா சமைச்சு கொடுத்த சாப்பாடு இருக்கு. டேய் தம்பி, இந்த பணம் எங்க இருக்கு, உன் கூட்டாளி எங்க இருக்காங்கன்னு சொல்லிடு. நான் உனக்கு ஜாமீன் கேஸ் நடத்தி விடுதலை வாங்கி தரேன்ப்பா. சொல்லுப்பா. போட்டா என்னது?
போடா போட்ட. லைட்டா பேசினாப்புல பேச வச்சிருவேன். போட்டுக்க. வணக்கண்ணா. செல்வா, நான் பேசிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பாடுலாம் கரெக்டாக உள்ள போயிடுறேண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. சரி வா வரேண்ணா. வணக்கம் வக்கீல் சார். சீக்கிரமா பெயில போடுங்க வக்கீல் சார். கவலைப்படாதீங்க பிரதர், நிதி இருந்தா போதும். நிதியை ஈஸியா வாங்கிடலாம். நான் பாத்துக்கிறேன், தைரியமா போங்க. அதெல்லாம் ஓகே. எவ்வளோ தான் சார் இப்படி? இருங்க சார், மினிஸ்டர் பி லைன்ல இருக்காரு. நீங்க சொல்றவங்க கிட்ட எல்லாம் நான் பேச இல்ல முடியாது சார், ஒரு என்ன நிமிஷம் செய்யணும்னு எனக்கு தெரியும். மேலே நீங்க கோர்ட்ல பேசிங்க. அரசாங்கன்றது ஒரு பெரிய கடல் பாண்டியா. நம்ம அதுல இருந்து ஒரு சும்மா தண்ணி எடுத்து குடிச்சா யாருக்கு என்ன தெரியும்? நீ தைரியமா பண்ணு, நான் பாத்துக்கிறேன். வா சொல்வான், உக்காரு. அப்புறம் சொல்லு, யார் குடும்பத்தை கெடுக்கணும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. காந்தி பாவத்துக்கு உள்ள வச்சிட்டாங்க. அந்த போலீஸ்காரன் வேற டார்ச்சராக இருக்கான். நீங்கள் கொஞ்சம் ஓகே சார். வணக்கம் தலைவா. வணக்கம் சார். வாங்கண்ணே, சீக்கிரம் முடிச்சு கொடுங்க. அடுத்த வாரம் முடிச்சிடலாம் போங்க. மணினா ஒரு நிமிஷம். வணக்கம் சார். இன்னைக்கு என் கட்டு ஏறிங்க பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கொஞ்சம் அடக்கி வாசிக்க ஓகேவா? வெயிட்டா கவனிச்சிரு. இவரை உங்களுக்கு தெரியுதா? 5 கோடி ரூபாய் லோன் வாங்கி தரேன்னு சொல்லி 5 லட்சம் வாங்கி ஏமாத்திட்டாங்க. யுவர் ஆனர், நீங்க எப்படி அவரை நம்புனீங்க? ரிசர்வ் பேங்க் கவர்னர் எங்க மாமான்னு சொன்னாங்க. அப்புறம் ஏன் லோன் கிடைக்கல? ஏமாந்து விசாரிச்ச பிறகுதான் தெரிஞ்சது ரிசர்வ் பேங்க் கவர்னர் ஒரு சிங்கையா, பஞ்சாப்காரரு. யுவர் ஆனர், சொல்லுங்க, உங்களை என்ன சொல்லி ஏமாத்தினா? லில்லி புட் ஐயா. யுவர் ஆனர், லில்லிபுட் அப்படின்னா? கட்ட விரல் அளவுள்ள மனுஷன் ஐயா. கட்ட விரல் அளவுள்ள மனுஷனா? இப்படி ஆச்சரியப்பட்டு தான்யா நானும் ஏமாந்தேன். சாமி, சித்திரக்குள்ளனை பற்றிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்கும் போலூர் மலையில் அவங்க வாழ்ந்த குகையெல்லாம் இருக்கு. அவங்க வாரிசு தான் ஒருத்தன் கிடச்சிருக்கான். உலக அதிசயம். காலையில் ஒருத்தர் கொல்லைக்கு போயிருக்காரு. அப்போ செடிக்கு செடி ஏதோ தாவி இருக்கு. என்னன்னு உத்து பார்த்தா லில்லி புட்டு. அப்படியே வேட்டி விரிச்சு பிடிச்சிட்டாரு. இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சிருக்காரான். என்ன வெயில் அதுக்கு ஒத்துக்காதான். அவனுக்குலாம் அந்த லில்லி புட்டோட வேல்யூ தெரியல. வெறும் 1 கோடிங்கிறான். ஆனால் ஒரிஜினல் வேல்யூ 4000 கோடி. நாம மட்டும் அந்த லில்லி புட்டை வாங்கிட்டோம், பாதி பாண்டிச்சேரியை வாங்கிடலாம். 4000 கோடியா? 50 லட்சத்தை வாங்கிட்டு முழுசா மொட்டையை போட்டு போனவனை இன்னைக்கு தாங்கயா பார்க்குறேன். గజముత్తం చెప్పి వచ్చాడయ్యా. 1 లక్షం ఎలిఫెంట్లో 1 ఎలిఫెంట్ తల మీద మాత్రమే ఉంటుంది. ఈజీగా దొరకదు. అమ్మాయిల్ని వశం చేయడానికి ఇది ఒక దాక్షణ్య మందు. இந்த வயசுல உங்களுக்கு அம்மாயிலு தேவைதானா? என்ன வக்கீல் சார், ஜட்ஜி உங்களை மதிக்கவே மாட்டேங்கிறாரு. கேஸை ஒழுங்காக நடத்துவீங்கல்ல? தலைவரே, கேஸை பொறுத்த வரைக்கும் கோர்ட்டுக்கு உள்ள நடக்கிறது மேட்ரு இல்ல, கோர்ட்டுக்கு வெளியே என்ன நடக்குது அதான் மேட்ரு. திப்பு சுல்தான் வாழ் பெரிய பொக்கிஷம் 520 கோடி. கோஹினூர் வைரத்துக்கு அடுத்தது எம்என் ஒரு வைரம். உலகத்திலே 2வது பெருசு. தமிழ்நாடு பழனி मंदिर में एक शानदार नवभाषण में बनाया मूर्ति है. उसका दाम 49 करोड़ 99 लाख. உங்க மேல சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இந்த போலீஸ்காரங்க என்ன அடிச்சு துன்புறுத்தி வாக்குமூலம் வாங்கிட்டாங்க. இவங்கெல்லாம் யாருன்னே எனக்கு தெரியாது. அண்ணா, கேஸ் போகிற போக்கே சரியில்லை. சத்தியமாக ஒரு பைசா கூட நமக்கு திரும்பி கிடைக்காது. நான் உடனே போய் வரதனை பார்க்குறேன். சார் போகலாம். நேற்று போன மூலபத்திரம் பஞ்சாயத்து என்னாச்சு? ஸ்டாப்பில் சார் மட்டும் வாங்கிடலாம். இங்கே வரதன் தேனீரா குழம்பி ஐயா. பரவாயில்ல, இருக்கட்டும்ண்ணே. திலகா, திலகா. இல்லைண்ணா பரவாயில்ல, விடுங்கண்ணே. சொல்லுங்க ஐயா, நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்? ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி அவன் என்ன வந்து பார்த்தான். Thanks a lot for giving me an opportunity to talk to you. This project is worth about 500 crores. It is about an Australian bird called emu. ஏப்பா முட்டை விலையே 10,000மாப்பா. ஏப்பா கொழுப்பு விலையே பல லட்சமா. கோழி விலையே பல கோடியாம்பா. ரெக்க கூட எக்ஸ்போர்ட் ஆகுதா. இப்படியே டிவியே பார்த்துட்டு குடும்பம் விளங்கிடும். அவன் ஈமு கோழி அது இதுன்னு தொழில் பண்ணிட்டு இருக்கிறான். எவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறது? காசு வாங்க போறீங்களா இல்லையா? கண்டிப்பாக காசை வாங்கிட்டு தான் அனுப்புவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.
கொஞ்சம் லைன்ல வாங்க அம்மா, கொஞ்சம் லைன்ல வாங்க. தேங்க்யூ ஸோ மச். பெருந்துறை மாவட்டத்தில் இயங்கி வந்த குஷி இமு ஃபார்ம்ஸ் அதிபர் முத்து பல கோடி மோசடி செய்து தப்பி ஓட்டம். 2 தனிப்படைகள் அமைத்து போலீசார் தேடுதல் வேட்டை. பொம்பளை எனக்கு தான் அறிவு இல்ல, ஆம்பளை இப்படி ஏமாந்து வந்து நிக்கிறிய, உனக்கு அறிவு வேணாம். அப்பவே தெரியும் இவங்க ஃப்ராடுன்னு. ஆமா கோழி வேலை கோடி ரூபாய் யாராவது நம்புவாங்களா? நான் அப்பவே சொன்னேன் அவனுக்கு பெரிய ஃப்ராடுப்பா. ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்களில் இயங்கி வந்த ஈமு பண்ணை அதிபர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் பண்ணைகளில் கைவிடப்பட்ட ஈமு கோழிகள் உண்ண உணவின்றி ஒன்றை ஒன்று வெட்டி தின்னும் பரிதாபம். சிறப்பு பார்வை. அவன் மீது ஏன் வழக்கு தொடுக்கவில்லை? முடியாது, எல்லா டாக்குமெண்ட்டும் என் பேர்ல இருக்கு. அவனை சிறையிலே வைத்து ஏதாவது செய்து விடவா? நீங்க என்ன அவனை பண்ணுங்க, எனக்கு என் பணம் வேணும். அவனால இன்னைக்கு என் நிம்மதியெல்லாம் இழந்து காசு பணம் எல்லாம் போய் போலீஸுக்கு பயந்து ஊர் ஊரா ஓடி என் பொண்டாட்டி பிள்ளைங்களை கூட பார்க்க முடியாம நடு தெருல நின்ன. வருத்தப்படாதீங்க. எப்படி பணத்தை வாங்கிடும்? நான் இருக்கும் வரை உங்களுக்கு அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. சரிண்ணா. வீணாய் போனவனே, எங்கே சென்றாய்? வீட்டுக்கு. அலைபேசி ஏன் எடுக்கவில்லை? சாரிண்ணே, செஞ்சிருக்கும்போது ஃபோன் பண்ணீங்க, அதை எடுக்க முடியல. சாரி, என்னிடமே ஆங்கிலம் பேசிக்கிறாயா முட்டாள்? வணக்கம் சார். பாத்தீங்களா, கடைசியாக நான் நம்பின பணம் என்னை காப்பாத்திருச்சு. வாழ்க்கையில் பணம் தான் முக்கியம்னு முடிவு பண்ணிட்டேன். ஒரு நாள் பணம் மட்டுமே முக்கியம் இல்லைன்னு தோணும்போது செஞ்ச தப்புக்கள்லாம் என்ன பண்ண போகிறேன்? காமெடி பண்ணாதீங்க சார், அப்படி எதுவுமே நடக்காது. பிகாஸ் மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். தேங்க்ஸ் வக்கீல் சார். நைட்டு பார்ட்டிக்கு வந்துருங்க, பார்க்கலாம். டே செல்வம், நம்ம சேர்த்து போயிடுச்சுடா. பார்ட்னர் நிமிஷம், பாபு வந்துட்டா. சூப்பர் பாபு, சூப்பர். தேங்க்ஸ் பார்ட்னர். கேஸ் வக்கீல்கிட்ட பேச வந்துடுறேன். இந்த ஃபோனு செல்வம் லைன் இருக்கா? நான் போயிட்டு வந்துடுறேன். செல்வம், முதல்ல அலைபேசி போடு. சீக்கிரம் வண்டி எடுங்க. ஆள வச்சு தூக்குறீங்க. ஏய், இழுத்துட்டு போய் ஆரம்பிங்கடா. அடிச்சு நுறுக்கங்க அவனை. ஐயா, அடிச்சு நுறுக்கங்க. பார்த்துப்பாங்க. இப்படி வாங்க. அடிக்கிற அடியில இங்கே படத்தை பார்க்கணும். ஏய், நீ வாடா. நீ வா மச்சான்.
ஒரு சிறு பஞ்சாயத்து முடித்து விட்டு உங்களை அழைக்கிறேன் ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. எவ்வளோ இடத்துல வாய் திறக்க மாட்டானே. ஏய் உள்ள தூக்கிட்டு வாங்கடா. என்ன போலீஸ்காரன் நினைச்சிட்டானா அடிச்சிட்டு கேஸ் போட்டு விட்டுட்டு போறதுக்கு? தூக்கி படுக்க வைடா. சொருவுடா, தலையை சொருவுடா. உன எங்க இருக்குன்னு இப்ப நீ சொல்ல. ஒரு தலையை நசுக்கி அசிட்ல கரெக்ட் போயிட்டு ஏர் பண்ணா. ஏய் பணம் என்கிட்ட இருக்கு, கொடுத்துறேன் கொடுத்துறேன். அண்ணே ஃபோன் அடிக்கிறேண்ணே. ஒளிபெருக்கில் போட்டு அவன் செவியாரிக்கை கொண்டு போய் வை. ஏய் செல்வன் பேர் வருது, பேசு. என்ன குரு திடீர்னு ஃபோன் கட் ஆயிடுச்சு? வக்கீல கேட்டா கிளம்பிட்டேனாப்ல. கோர்ட்டுலயும் போய் பார்த்தேன், ஆளை காணோம். முக்கா அவரா வெயிட் பண்றேன் குரு. பெருந்துற பாட்டு நாளை வச்சு தூக்கிட்டான். என்னாச்சு? அவனுக்கு பணத்தை செட்டில் பண்ண சொல்லுவான். குரு நீ முக்கியம், பணத்தை கொடுத்துடலாம். ஆனா நீ சொன்னாதானே பணமே வெளியே வரும். நான் எல்லாருக்கும் ஃபோனில் சொல்லிடுறேன், நீ பணத்தை கலெக்ட் பண்ண ஆரம்பி. 5 மணிக்குள்ள பணம் ரெடி ஆகிடும். நீங்கள் என்னை விட்டுட்டு பணத்தை வாங்கிக்கலாம். நீங்கள் இருவரும் சென்று பணத்தை வாங்கியவுடன் என்னை அலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். சரி. பிறகு இவனை அனுப்பலாம். சரி தலைவர். வாடா போலாம். பேசுறா. வணக்கம் சார். சீக்கிரம் பணம் பார்த்து. இன்னும் 2 நிமிஷம் வாய் திறக்காமல் போயிருந்தா செத்தே போயிருப்பான். ஒன்றும் பிரச்சனை இல்லையா, மாநாட்டுக்கு 100 பேரை கூட்டிகிட்டு வந்துடுறேன். அண்ணே பள்ளிமுத்து ஃபோன். சொல்லு. ஒரு நிமிஷம் சொல்லுங்க ஐயா. அண்ணே டைம் ஆயிடுச்சு, பணம் இன்னும் வரல. என்ன பண்ணலாம்? பொறுமை பொறுமை, இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் காத்திருக்கலாம். சரிண்ணே. அண்ணே அவங்க ஃபோன் பண்ணிட்டானே. ஒலிபெருக்கில் போடு. பேசுறா. சாரி குரு, லேட் ஆயிடுச்சு. எல்லா பணத்தையும் வாங்கிட்டோம். நிறைய பணம் உழைச்சி சம்பாதிச்சது அப்படியே எடுத்துட்டு ஓடிடலாமான்னு குமார்கிட்ட கேட்டேன். ஐயோ குருவுக்கு துரோகம் பண்றது தப்புன்னா குற்ற உணர்ச்சி இல்லாம பண்ற எதுவுமே தப்பு இல்லைன்னு குருவே சொல்லியிருக்காருன்னு ஒத்துக்கிட்டான். ஏய், ஒருத்தவனை ஏமாத்தினா அவனை எதிரியா நினைக்காத. ஒரு வகையில் அவன் உனக்கு குரு. ஏன்னா வாழ்றதுக்கு ஒரு தந்திரத்தை சொல்லி கொடுத்துருக்கான்னு சொல்லுவல்ல. எத்தனை நாளைக்கு தான் நீயே மற்றவங்களுக்கு குருவா இருப்ப? இந்த வாட்டி நாங்கள் உனக்கு குருவா இருந்துட்டு போகிறோமே. மற்றவனை ஏமாத்துற மாதிரி என்ன ஏமாத்தலான்னு பார்க்குறீங்களா?